எம்ஜிஆரின் படங்கள் அஷ்டமியில் தான் ரிலீஸ் ஆகும். அப்படி ஒரு சென்டிமெண்ட் அவருக்கு. அது வெளியில் யாருக்கும் தெரியாது. அவர் ராகுகாலம் எல்லாம் பார்ப்பார். சாப்பிடும் விஷயத்தில் அவர் மிக்க ரசனை உடையவர். தயிர் கீரை வகைகளை பொதுவாக நாம் இரவு நேரத்தில் சாப்பிடுவதில்லை, தாமதமாக ஜீரணமாகும் என்பதால். ஆனால் எம்ஜிஆர் நள்ளிரவில் கூட தயிர் கீரையை தவறாமல் சேர்த்துக் கொள்வார். உடம்பை நல்லா உடற்பயிற்சி பண்ணி வச்சுக்கிட்டா எந்த உணவும் ஜீரணமாகும் என்பார். தயிரில் புளிப்பு இருக்கக்கூடாது. நெத்திலி கருவாடு இருந்தால் தனியாகவே ஒரு கை பார்ப்பார். மோர் விரும்பி சாப்பிடுவார். சிறு வெங்காயம்தான் உணவில் சேர்க்கப்பட வேண்டும். பெரிய வெங்காயத்தை தவிர்த்து விடுவார். நொறுக்கு திணியில் அதிகம் நாட்டமுடையவர். எம்ஜிஆர் கோவை வந்து திரும்பி செல்கையில் அவருக்காக முறுக்கு, சீடை போன்ற வகைகளை ஒரு டப்பாவில் போட்டு உதவியாளர்களிடம் கொடுத்து விடுவோம். நீண்ட தூரம் கார் பயணமாக இருந்தால் அவற்றை ஒரே நேரத்தில் காலி செய்து விடுவார். எம்ஜிஆரால் தூங்காமல் எவ்வளவு நேரமானாலும் உழைக்க முடியும். அதே நேரத்தில் படுத்த மாத்திரத்தில் தூங்க முடிவது எம்ஜிஆரிடம் உள்ள அதிசயங்களில் ஒன்று. அவர் மனைவி வாங்கி பாக்கெட்டில் போட்டால் காரியம் நடக்காது என்ற அர்த்தம். வாங்கி உதவியாளரிடமோ அதிகாரிகளிடமோ கொடுத்தால் காரியம் நடக்கும் என்று அர்த்தம். மனைவியில் உள்ள விஷயங்களை பொறுத்து அவரது நடவடிக்கைகள் இருக்கும். இப்படி எம்ஜிஆர் குறித்த தகவல்களை அள்ளி கொட்டுகிறார் எம்ஜிஆரின் குடும்ப நண்பர் HR சுந்தரவேலு.